மிஸ்டர் பட்னாவிஸ், மைண்ட் யுவர் டங். நாக்கை அடக்கி பேசு. நீ மராட்டியத்துக்கு முதலமைச்சராக இருக்கலாம், நீ தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கலாம். இங்கே மதுரையில் உன்னுடைய கட்சி ஒரு கூட்டணி ஜெயித்தால்தான் மெட்ரோ ரயில் திட்டம் உண்டா? இல்லாவிட்டால் கிடையாதா? என்ன மிரட்டுகிறாயா? என்ன பிளாக்மெயில் செய்கிறாயா? உன்னுடைய கூட்டமே இதுதானா? மோடியின் கூட்டமே இதுதான் வேலையா? ஓட்டு போடாவிட்டால் திட்டம் தர மாட்டீர்களா? அப்படித்தான் இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வஞ்சித்தீர்கள். கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் வஞ்சகம் செய்தீர்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் அத்தனை திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போனால் மணிக்கணக்கில் அடுக்கிக் கொண்டு போகலாம். அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிய தளபதி ஸ்டாலின் 3000 ரூபாய் பிளஸ் 2000 5000 ரூபாய் ஒவ்வொரு சகோதரிக்கும் வரவு வைத்துவிட்டு மேலும் அறிவித்தார். 8000 ரூபாய் கூப்பனை ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். இதை சிலர் ஏகடியம் செய்து பார்க்கிறார்கள், பரிகாசம் செய்து பார்க்கிறார்கள். இதை செய்தும் காட்டுவார். செய்ய போகிறார் தளபதி ஸ்டாலின். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு வகுக்கப்பட்ட திட்டங்களை சொன்னால் காலம் கரைந்துவிடும். அனைத்து தரப்பினருக்கும் நலன் காக்கும் திட்டங்களை, மருத்துவம் தரும் திட்டங்களை, சின்ன பச்சிளம் பிள்ளைகளை 10 மாதம் வயிற்றிலே சுமந்து அது மணலை பேசுகிற வேளையிலே குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மணலை சொல் கேளாதவர் என்று இட்டும் தொட்டும் கவியும் துளந்தும் மெய்யுடைய எடிசில் மெய்பட விதிர்க்கும் மயக்கூர் மக்களை பெற்ற தாய்மார்கள் அந்த பச்சை குழந்தை 5 வயது ஆகிற போது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டுமே, காலை உணவு தயாரிக்க வசதி இல்லையே, வேலைக்கும் நான் போக வேண்டுமே என்று லட்சம் தாய்மார்கள் மனம் பதறுவதை மனக்கண்ணிலே எண்ணி பார்த்த முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த தாய்மார்கள் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக இனி கவலைப்பட வேண்டாம் தாயே, உன் பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, அங்கே சுவையான உணவு காலையிலே அவளுக்கு வழங்க காத்திருக்கிறது என்னுடைய அரசு என்று அறிவித்தாரே. உங்கள் நெஞ்சிலே பால்வார்த்தாரே. அந்த புண்ணியவான் வேட்பாளராக இருக்கிற பூமிநாதனுக்கு நீங்கள் வாக்களியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. செல்லுகிற இடமெல்லாம் அவர் இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்த சாதனை பட்டியலை வெளியிட்டாரே, அவரை மீண்டும் எம்எல்ஏ ஆக்குங்கள். சட்டமன்றத்திலே வரப்போவது கூட்டணி ஆட்சி அல்ல, திமுகவின் தனிப்பெரும் ஆட்சி. நோ கோலிஷன் கவர்மெண்ட். DMK will form its government on its own. தங்களுக்கு கிடைக்கிற பெரும்பான்மையை வைத்து அரசமைப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்திற்கு இங்கே இருந்து போகிற எம்எல்ஏ பக்கபலமாக இருப்பார். தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள். நன்றியோடு இருப்போம் உங்களுக்கு. தென்பாண்டி மண்டலத்துக்கு, இந்த பாண்டிய நாட்டு சீமைக்கு அவரும் நன்றியோடு இருப்பார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.